உன்னால என்ன பார்க்க முடியாது. நம்ம பொட்டம்மன் அருளாலதான் என் குரலாவது உனக்கு கேக்குது. மஞ்சளை தவிர வேற ஏதோ துர்கா, இந்த பூவை நான் உனக்காதான் எடுக்கிறேன். துர்கா, அப்போ ஜோசர் சொன்னது எல்லாமே அத்தனையும் உண்மைதான். இந்த விஷயத்த அப்பா, அத்தை, பிரதாப் எல்லார்கிட்டயும் உடனே போய் சொல்லணும். என்ன கங்கா, நீ என் உயிர் தோழி. உன்னை நான் நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்ன பார்க்கவும் முடியாத, என் குரலை கேட்கவும் முடியாத என் அத்தை, என் புருஷனை நான் எப்படி நம்ப வைக்கிறது? எப்படி அவங்க நம்புவாங்க? நானே அலைஞ்சு திரிஞ்சு ஓஞ்சிட்டேன். அப்போ என்ன பண்றது துர்கா? கங்கா, நீ உடனே போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து கோயில வச்சுக்கோ. கிரகணம் முடியற வரைக்கும் குழந்தைய அவன் கண்ணுல படாம பாத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதியால எதுவுமே பண்ண முடியாது. துர்கா, கங்கா, துர்கா, நான் இங்க இருக்கேன். வா, சீக்கிரம் போலாம். அத்தை, 2 நாள் குழந்தை என் கூடவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நானே கொண்டு வந்து விட்டுறேன். அதுக்கு ஏமா பதட்டப்படுறேன்? நான் வேண்டான்னு சொல்ல போறேன். அவளை பாரு, நீ குழந்தைய தூக்கிட்டு போறது கூட தெரியாம பணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கா. உனத்தானே அத்தை? என்னமா பொறுத்து? ஆனா என் குழந்தைய நானே திருட்டுத்தனமா கொண்டு வந்தது நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? துர்கா, இப்ப அதெல்லாம் நினைக்காத. கங்கா, என்னடி இதெல்லாம்? ஏண்டி அவ குழந்தை தூக்கிட்டு வந்த? அவ குழந்தைய கொண்டு போய் அவகிட்ட கொடு. இனிமே நான் தான் பாத்துப்பேன். இவனை யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. கர்மம் கர்மம்.